சுவாமி நேர இனி இவரோட வாது செய்ய போறோம். சுவாமியுடைய திரு உத்தரவு கேட்காம போகக்கூடாது. சுக்கநாதர் கோயில் போயிட்டேன். சுக்கநாதர் கோயில் போய் என் பெருமான் திரு சன்னிதியில திருஞான சம்சாரம் 2 அருமையான பதிகம். அந்த பதிகத்தை அருமையா பாடுற பெருமாளுடைய சன்னிதியில காட்டுமாவதுரித்து உரி போர்த்து உடன் நாட்டம் ஒன்றுடையாய் உரை செய்வன் நான் வெற்றி வேள்வி செய்யாமன் கையரை ஒட்டி வாது செய்ய திருவுள்ளமே சிந்தனாமுரனும் திரு அளவார் மைந்தனே என்று வல்ல அமனாசர சந்தமார் தமிழ் கேட்டனை ஞானம் பந்தனம் சொல் பகர்வாம் பழி நீங்க சுவாமி அவங்களோட வாது செய்யணும். திருவுள்ள எங்களுக்கு இருக்கிறதா? சுவாமியை கேட்கிற உத்தரவை 4 மணிக்கு நம்மகிட்ட இருக்கும் அவசியம் இல்லை. நான் அவங்களை அடிச்சிருவேன் நினைக்க சொல்லல. சுக்கநாதற்கு உத்தரவு இருக்கிறேன். வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல் ஆலமெல்லி அவனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமேயே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞானனின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உரையும் எம்மாதியே சுவாமிகிட்ட என்ன அற்புதமா கேட்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? வேதத்தினுடைய வேள்வியை கேள்வி செய்யறாங்க. மந்திரங்களை வேத மந்திரங்களை பற்றி யாகம் செய்யாதீங்க, தமிழ் மந்திரங்களை வச்சு செய்யுங்கன்னு இந்த கூட்டம் சொல்லுது. அன்றைக்கே அவர் சொன்னார், வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல். வேதத்தின் வாயிலாக வேள்வி செய்யறத யாரெல்லாம் கண்டிக்கிறாங்களோ அவங்கள பாதில் வென்று அடிப்பது திருவிழம் கொடுங்கிற அன்னைக்கு ஞான சம்சாரம். வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல் ஆதமில்லி அமனொடு தேரரை பாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞானனின் புகழே மிக வேண்டும். முடிப்பதாப்பா எங்கள் மிகு செய்வீங்க விளங்குத வளர்க்கலாம். ஞானனின் புகழே மிக வேண்டும். நான் இவங்களை பாதில வென்று எனக்கு புகழ் நான் கேட்கல. தெரியாம சொன்ன பாதில் வென்றாங்க, எனக்கு இல்ல பாது உனக்கு என்று ஞானனின் புகழே ஆக வேண்டும். நான் மறைகள் ஏற்றும் சீனமே ஆதவாய் சிவபெருமானே என்றார் பெரியபுராணத்தில். அப்படி சொல்ல இதை அப்படியே பெரியபுராணத்தில் சேக்கலார் பெருமான் இந்த தேவார பதியத்தை அப்படின்னு சொல்றாரு. ஞானனின் புகழே ஆக வேண்டும் என்று நீ நாளவாய் உரையும் ஆதியன கூடலாதவாய் கோனை விடை கொண்டு மாடல்வேணி மாமனரை வாட்டிட மாடக்காழி சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர் பாக்கிய வாழரே. இந்த பாடல் பாடுறவங்க பாக்கியம் பண்ணவங்க. எங்கள் பாக்கிய பயனா பதிக்குன்றை வாழ் சேக்கிழார் பாக்கியம் இங்கிருந்து கிடைக்கிறேன். மத சன்னியாசம் பாக்கியம் பாக்கியம் பண்ணிடலாம் இந்த பதிகத்தை படிக்கிறது என்று சுவாமிகிட்ட அருமையாக அருள் வேண்டுகிறார் சுவாமி. சுவாமி சென்று அவங்க முன்னால பாடலாமா வாது செய்யலாமா என்று என் பெருமான் உத்தரவு கேட்கிறார் திருஞான சம்சாரம். உடனே சுவாமி திருவுள்ள கிடைச்சு சரி போலாம் என்று நேர அரண்மனையினுடைய அருமையான வாசலுக்கு சுவாமிகள் எழுந்து விடுகிறார். உள்ள வந்தாச்சு. அந்த சமணங்க போற உட்காந்து நிற்கும். புரட்டு உருட்டு கருட்டு சமன் நிற்கிறார். சுவாமிகள் திருஞான சம்பந்தர் வருகிறார். அம்மா சொன்ன மகிழ்ச்சி, ஒரு குளிர்ச்சி, இதுவரைக்கும் இல்லாத குளிர்ச்சி. என்றவன் உரைப்ப குண்டு அமணர் எழுந்து என்று அவன் உரைப்ப குண்டர் எண்ணம் கேட்டிருந்த எல்லை தென் தமிழ்நாடு செய்தவர் கொழுந்து போல்வார் வந்தனி பவன முன்னர் வாயிலுள் அணைந்து மாடு பொன்னிகள் தரடப்பட்டி சிவிகை நின்று இழிந்து உட்கார் கண்ட அப்பொழுதே சுவாமிகள் முறையா
திருஞான சுவாமியில மகாராஜா பாக்குற உடனே அவருக்கு என்ன நிகழ்ச்சி இருப்பாங்க. கண்டா பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி, இது வரைக்கும் கண்டுமுட்டு கேட்டுமுட்டு சொன்னவன் அந்த ஞான சிரேஷ்வரை கண்ட உடனே அந்த வெப்பு நோயை தாங்காம காந்த பத்தியில கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி தண்டுணர் முடியின் பாங்கர் தமனிய பீடம் காட்ட வாய் பேச முடியும் காட்சி அந்த பீடத்தை சாமி உட்கார்ந்து வண்டமிழ் விரகமேவி அதன் மீசை இருந்தார் சாமி ஜாமனர் ஏற்கொண்ட அமர்ந்தினார். மாயை கொண்ட வல்லமனரெல்லாம் குறிப்பினுள் அச்சம் கொண்டார். இவர் ஐயாரி உட்கார்ந்தோன்னா அவங்களுக்கு பயம், ஐயோ நம்ம பிழப்பு கெட்டு போச்சு என்று அவர்கள் அச்சம் கொண்டார்கள். சுவாமி ஆசனத்தில் அமர்ந்தார். உடனே அந்த மகாராஜா, சுவாமி தங்களுக்கு எந்த ஊர் கேட்கிறார். மகாராஜா, அப்படியா, எந்த ஊர் சொல்லட்டுமா என்று சீர்காழிக்குள்ள 12 பேரையும் வச்சு ஒரு பதியம் பண்ற. சரி, அந்த சீர்காழிக்குள்ள 12 பேரையும் பரமனூர் வேலுபுரம் போலி வெங்குரு பொறிநீர் தோணிபுரம் மண்ணு புந்தராய் பொன்னம் சிறபுரம் புறமும் சண்மை அரண் மண்ணு தன்காளி கொச்சையவம் முன்னிட்டுங்காதியாய பரமனூர் 12 என்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. உடனே சந்தோஷம் மகாராஜாவுக்கு. அவங்கெல்லாம் கண்கள தீ அக்னி புரியுது. சமயர்களுக்கு எல்லாரும் நம்முடைய திருஞான சுவாமி என்னமா செஞ்சுவாங்களோ என்று அந்த அம்மா பயப்படுது. பிள்ளை அம்மா முதலமைச்சர் அங்கே நிற்கிறாரு, மகாராஜா படுத்து கிடக்காரு, இந்த பக்கம் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். உடனே பார்த்துக்கணும் என்று. அப்பொழுது அங்கே கடைசியார் அப்படியே பயப்படுறாங்க. இந்த பிள்ளைக்கு என்னமோ வந்துடக்கூடாது. ராத்திரியே தீ வச்சாங்க, அத சுவாமி வந்துட்டாரு, இங்க என்னமோ செஞ்சிடக்கூடாது, நம்மளால என்ன செய்ய முடியும் என்று அந்த அம்மா அப்படியே பயப்படுது. பயப்படும் போது கண்கள்லாம் மிரடுதான். அதை பார்க்கிறார் சுவாமி. ஏமா பயப்படுத, சொக்கன் என் உள்ள இருக்கிறான், நீ ஏன் கவலைப்படுதம்மா? கவலைப்படுத மாதராய் படுதிக்கு மாபெரும் தேவிகே பானல்வாயொரு பால நீங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்களேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி மிரண்டு லேச சத்தம் கேட்டாலும் ஐயோ புரி வந்துச்சு, புரி வந்துட்டு பயப்படணும். அது மாதிரி அம்மா கண்ணு மிரண்டு இருக்கான். மானினே நினி மாதராய் படுதிக்கு மாபெரும் தேவிகே. அந்த அம்மா பண்ண மாதிரி நான் பாட முடியாது. படுதிக்கு மாபெரும் தேவிகே, அழுதியாகி பாண்டியனுடைய தேவியாகி வெங்கேசி கவலைப்படாதம்மா. பானல்வாய் ஒரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவைகிடேல். பால் சாப்பிட்டா அப்படியே சிந்தக்கூடிய வாயோட சின்ன பிள்ளை நினைச்சு பயப்படாத. சின்ன பிள்ளை நினைச்சு பயப்படாதமா. இப்படி சொல்ல நமக்கு ரட்சணையான சொல்ல யாருக்கு? பால் ஒரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவைகிடேல். இவங்க யாரு தெரியுமா? சொன்னாங்க. ஆனமாமலை, மதுரை சுற்றி ஆனமலை, பசுமலை, நாகமலை, இது பல மலைகள் எங்கெல்லாம் இருக்காங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த மலையை போல சொல்றார். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளியேனே. இந்த ஈனர்களுக்கெல்லாம் நான் சாதாரணமா பயப்பட மாட்டேன். இது என்ன காரணம்? அளவாய் அரண் நிற்கவே. என் பக்கத்துல யாரு இருக்கா? சொக்கநாதர் இருக்கிறாரு. அப்ப சொன்னா கேட்டு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அளவாய் அரண் நிற்கவே என்று ஆணைத்தரமா சொல்ற பத்தில எதுக்கு நம்ம பயப்படணும்? பயப்படாதுமா. எக்கராம் அவன் கையருக்கு எடியேன் அனேன் திரு அளவாய்
சொக்கன் என் உள்ளிருக்கவே ஆளவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே துளங்கும் முடி தென்னன் முன்னவை. நடக்கிற இடம் மகாராஜாவுடைய தலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அவன் அப்படியே வெப்புனால தலை அடிச்சிருக்கான். அப்படி சொல்ற அந்த இடத்துல துளங்கும் முடி தென்னன் வெப்புனை தாங்காம தலை அடிச்சிருக்கான். ஒண்ணு இந்த பதியத்தை கட்டு தலை ஆட்டுங்க. ரெண்டு துளங்க முடி தென்னன் முடி சொக்கரன் இருக்கவே துளங்கும் முடி தென்னன் முன்னிவை தக்க சீர் புகழிக்கு மண் தமிழ்நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்தவர்க்கும் உரைப்பவர்க்கு இடரில்லையே. நம பார்வதி பதஜே. ஹர நம பார்வதி பதையே. சரி, இப்பொழுது நீங்கள் இருவரும் வாதம் செய்ய போகிறீர்கள். என்ன வாதம்? வெப்பு நோயை தீர்க்கணும், அதான் வாதம். வாமபாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம் சொன்ன வாமம்னா இடது, வலது பாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம். திருஞான சம்பந்தம் அவர் ஒண்ணு சொல்லல, இவங்க தீர்த்தாங்க. வாமபாகத்தை நாங்க தீர்க்கிறோம், அந்த பாகத்தை அவர் தீர்க்கட்டும். யார் வெற்றி பெறுகிறார் உண்மையான சொல்லிட்டாங்க. சரி, மகாராஜா சரிட்டு ஆரம்பிச்சாச்சு. உடனே கையில் இருக்கிற மந்திரங்கள், வாயில் இருக்கிற மந்திரங்கள், கைக்கு மயில் தொகை கமண்டலத்தை வச்சு ஓன்னு ஆடுதான். சாமி ஆடுது மாதிரி ஆடுதான். கூட கொஞ்சம் வருது. இங்க போறீங்களா மகாராஜா? நான் திரும்பி பார்க்கிறேன். சிறவரத்தவராகி திருஞான சம்பந்தர் திசையை நோக்கி மன்னர் பெறான் திரும்பி பார்க்கிறேன். உடனே அற்புதமாக திருஞான சம்பந்த சுவாமிகள் திருப்பதிகம் பாடப்போகிறார். தென்னவன் நோக்கம் கண்டு திருக்கழுமலத்தார் செல்வர் அன்னவன் வளப்பால் வெப்பை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் அஞ்சிரவுமாயி மருந்துமாய் தீர்ப்பதென்று பண்ணிய மறைகள் ஏற்றி பதிகம் பகர் திருப்பதிகம் பாடி திருபலர் நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பொறுவரு வெப்ப நீங்கி பொய்கையில் குளிர்ந்தது அப்பால் மருவிய இடப்பால் மிக்க அழகட மண்டு தீப்போல் இரு குடை வெப்பும் கூடி இடல் கொளாது என்ன பொங்க. நம பார்வதி பதையே. மந்திரமாவது நீர் என்ற பதிகத்தை பாடி தன் திருக்கரத்தினால மகாராஜாவுடைய வலது பாகத்தை சுவாமி திருக்கர அப்படியே தடவ 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 அது அழகான குளிர்ச்சி புரிஞ்சு தடாகம் போல மாறிடுச்சு வலது பாகம். இங்க இருக்கிற வெப்ப நோய் அப்படியே அந்த ராஜ்யத்துக்கு போயிடுச்சு. இடது பக்கம் ராஜ்யம் இருக்க இந்த ராஜ்யில இருந்து காலி பண்ணி அங்க போயிடுச்சு. அங்க போய் டபுள் வெப்பமாய் ஏற்பட இருக்குது. ஒரு பக்கம் நஞ்சு, ஒரு பக்கம் அமிர்தம். அப்படி ஆயிட்டு உடம்பு. ஒரு பக்கம் நரகம், ஒரு பக்கம் சொர்க்கம். பெரியவனை நான் சொல்லுங்க இல்ல, பெரியவன் சொல்லுது. அப்படி மகாராஜா ஒண்ணும் செய்ய முடியல, நம்மளால தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. உடனே சுவாமி என்ன பண்ண, செல்கதிக்கு அணியனானா நல்ல நேரம் வந்துச்சு மகாராஜாவுக்கு. பிரபு தாங்களே இந்த இடது பாகத்து வெப்பைன்னு தெரியும் சரணாகி. திருஞான சம்பந்த சுவாமி திருப்பதிகள்ல மகாராஜா சரணாகி. சுவாமி மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாய் உமை பங்கல் திரு அளவாயாம் திருநீரே. நம பார்வதி பதையே. அழகர மகாதேவா. மந்திரமாவது மந்திரம் இங்கே வேதம், தந்திரம் ஆகமம். வேதமும் ஆகம்னா வடிவமே விபூதி தான். விளக்கமெல்லாம் சொல்லிட்டே போனான்.
5 கஷ்டம் வேண்டாம். என்ன சூரியனுக்கு ரொம்ப எழுதப்படக்கூடாது. அதனால மந்திரமாத பதிகம் அப்படிப்பட்ட பதிகம். நமக்கெல்லாம் குழந்தைகளுக்கு நோய் வந்தா ராத்திரி நேரத்தை 12 மணிக்கு ஜுரம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டும். எங்க பக்கத்துல டாக்டர் இப்ப ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கதை திறக்க மாட்டாங்க, பெட் ஆஃப் பண்றோம். அப்ப என்ன செய்யுது? நம்ம டாக்டர் இருக்கிறார், நம்ம டாக்டர் மாஸ்டர் அவர் எப்பொழுது எமர்ஜி நாட் அவுட், டாக்டர் அவுட், டாக்டர் இன்னும் கூட எல்லாம் கிடையாது. 24 hours அவர் இருந்தான் டாக்டர் வீட்டில் இருப்பார், மணிகள் இருப்பார், எப்ப கூட்டம் இருக்கிறார். இந்த வரிகளை படிச்சு அவருடைய உபயோக பூசினா நோய் பறந்துடும். அனுபவத்தில் சும்மா இல்லை, சத்திய வாக்கு, ஸ்ரீனிவாச சுவாமி சத்திய வாக்கு. இந்த பதிகத்தையும் நாம் அகசியர் தேவாரத்திரட்ட 25 பதிகத்துறை பதிவு. அகசிய மகிழ்ச்சி சிவாலய முனிவருக்கு அவ்வளவு தேவார பதிகத்தை படிக்க முடியாதவருக்கு 25 பதிகங்களை தொகுத்து கொடுக்கிறார் அகசிய மகிழ்ச்சி. அதுல இடங்கள் வந்து இது ஒன்று. அப்படி 25 பதிகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்றார். பதிகத்தினுடைய உள்ளுரையை சொல்லும்போது இது திருப்பதிகத்துக்கு ஒரு அழகா சொல்றார். நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறாகும். திருநீர்ப்பதிகம் தெரியுமா? அன்னை பராசக்தியின் வடிவம், அன்னை பராசக்தியுடைய வரலாறு தான் மாற்றுப்பறையின் வரலாறு. பராசக்தி வடிவம் இது மறந்துடாதீங்க. விபூதி அன்னையுடைய பராசக்தியின் வடிவம். அந்த திருவடி செல்வன் தான் விபூதி. அன்னை யாரு? சிவபெருமான அருள். அப்ப அந்த அருள் தான் விபூதி. எனவே சிவபெருமான அருள் தான் விபூதி. அதனாலதான் கோயிலுக்கு போனோன்னு விபூதி கொடுக்குறாங்க. சிவபெருமான அருளை எப்படி கொடுக்கிறது? விபூதியை கொடுத்தாதான் அந்த அருள் கிடைக்கும் அர்த்தம். குங்குமம் 2வது, முதல்ல விபூதி. ஆக பரமேஸ்வருடைய திருக்கோயில சென்று அவர் அருளை பெறுவதற்கு அடையாளம் தான் விபூதி. அந்த விபூதி கொடுத்த உடனே கொஞ்சம் கூட வச்சுட்டு பூன்னு ஊதுறவங்க அந்த அருளை எப்படி மதிச்சிருப்பாங்க? எங்க பக்கத்துல உங்களை கிடையாது. அதுக்காகத்தான் தூண்கள்ல குழி குழியா வச்சிருக்கான். இந்த காலத்துல போட்டு வந்து அந்த குழிகளை வைக்க காரணம் தான். இந்த குழியா போட்டு தொலை வாய்ப்பு ஊதாத அப்படி எங்க பக்கத்துல தூண்கள் எல்லாம் குழி குழியா இருக்கும். அதனால திருநீற்று பதிகம் பராசக்தியினுடைய வடிவம் வணங்குறாங்க. அந்த விபூதியை கொடுக்கும் போது இந்த மாதிரி தேன் முத்திரையில இப்படிதான் எடுக்கும். சிவாச்சாரியருக்கு நம்ம உபதேசம் பண்ணல, இப்படிதான் விபூதி எடுத்து இப்படிதான் போடணும். கொத்து அடி போட்ட உடனே கொஞ்சம் மேல பூசிட்டு சில பேர் எங்க பக்கத்துல நந்திகேஸ்வரர் ஆசிரம் அவர் மேல பல ஆண்டு காலம் சுகமா இருக்க தங்கத்தை எடுத்த மாதிரி இருக்கணும். பொன் தங்க என்னமா சஞ்சாரு கோயில் போலியா? கோயில் போய் நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறாகும். அன்னை பராசக்தியினுடைய அருள் வடிவம் தான் திருநீர் என்பதை மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினால நமக்கு அவருடைய அருள் வடிவம் தான் விபூதி. அந்த விபூதி மகிமையெல்லாம் இந்த பதிகம் அழகா எடுத்திருக்கிறது. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி, ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆகின தீர சாற்றிய பாடல்கள் 10 சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. நம பார்வதி மகனே ஹர மகாதேவா. சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. படிக்கிறவங்க தான் வல்லவர் நல்லவர் எடுத்துக்கணும் என்று அருமையாக இந்த பதிகம் பூர்த்தியாக மணிமகுட பூமியை தினமும் நாம் எல்லாரும் பஞ்சாட்சர பதியானது திருநீற்று பதிகம். அதை அனைவரும் பயில வேண்டும். விபூதிய பதிகத்தை குறிப்பிடலாம். அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிற இந்த பதிகத்தை பெரியவர்கள் மூலமாக கேட்டு மகிழுமாறு அதை படிக்கும்போது தப்பு இருக்க. சில பேர் மந்திரம் ஆவதும் நீரு இம்போடலாம், இம்மெல்லாம் கிடையாது. இஷ்டப்படிலாம் வரக்கூடாது. மந்திரம் ஆவதும் நீரு
அதை விளையாட்டுறோட மந்திரமாவது நீர் இம்மனால வரக்கூடாது. எத்தனை பேர் ஓதார பழக்கட்டுங்க இப்படிலாம் பண்றாங்க. தெளிவா தப்புதான் அத நீங்களெல்லாம் பயின்று நாள்தோறும் அந்த திருவெண்ணீட்டு பதியத்தை படிக்குமாறு உங்களை பணிவோடு வேண்டுகிறேன். இப்பொழுது திருஞான சம்பந்தர் பாதத்தை நன்னி நான் உயிர்ந்தேன் மகாராஜா சொன்னார். திருஞான சம்பந்தர் பாதங்கள் என்னை காப்பாற்றி விட்டது என்று மகாராஜா தேச திரும்பிட்டார். தாய் மதம் திரும்புகிறார். சந்தோஷம். இவங்களால ஒன்றும் பேச முடியல. உடனே அவங்களாம் சேர்ந்துட்டு நம்முடைய மந்திரத்தினாலதான் அவர் ஜெயிச்சார். எப்படி சமணர் நம்முடைய மந்திரம் அவர் தெரிஞ்சிருக்க, அதனாலதான் அவர் வெற்றி பெற்றார். வாது அடுத்த வாது உங்களுக்கு என்ன வாது தேவை? மகாராஜா கழிஞ்சு ஒரு லட்சணமா உங்களுக்கு வாது, உங்களுக்கு என்ன வாது தேவைன்னா அதை பிடிச்சிட்டாங்க. என்ன வாது தேவைன்னா பிடிக்கணும். அடுத்த வாதுன்னு அவர் கேட்ட மாதிரி நினைக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வாது ஒரு கேடா என்ன வாதுன்னு சொன்ன மகாராஜா கேட்டத அடுத்த வாது பிடிச்சிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாமே சொல்றாங்க. அடுத்த வாதம் அக்னியில அவரவர்கள் சமய கருத்தை பச்சை ஏற்ற எழுதி போடணும். எது வேகாமல் பச்சையாக இருக்கிறதோ அது சிறப்புடைய மதம், மேன்மையான மதம். இதுவும் அவங்க சொன்னதுதான். திருஞான சம்பந்த பெருமான் திருவாக்கிலிருந்து வாதுக்கு அழைக்கவே இல்லை. அவருடைய திருவிழா அப்படிப்பட்ட உள்ள எதிரிகளாக சமணன் திருத்த பார்க்கிறார், திரும்ப மாட்டேன். அப்பவே எல்லாரும் சரணாகதி அடைஞ்சு சுவாமியை மன்னிக்கணும்னு சமணர்கள் கேட்டாங்கன்னா கடவுளை ஏற வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு திருஞான சம்பந்த திருமணத்துக்கு தீ வச்சாங்க. அது பயங்கரமான குற்றம். அது நம்முடைய நீதிமன்றத்தில் சென்றதானால் கொலை குற்றத்தில் அவர்கள் எல்லாரும் உள்ள தள்ளப்படுவாங்க. தூக்குத்தண்டனை வச்சிருப்பான் மகாராஜா. மகாராஜா சமஸ்மயத்து தண்டனை அது நடக்கிறது. அப்படிதான் சுவாமி அமைதியா இருக்கிறார். ஒரு தப்பு தீ வச்சது, இரண்டாவது தப்பு இந்த வெப்பு நோய் தீக்கிறதுல தோல்வி அடைஞ்சது, மூன்றாவது மீண்டும் அவரை அழைக்கிறார். இனி அனல்வாதம், வெப்புவின் பாதம் முடிஞ்சது, ஜுரவாதம் முடிஞ்சிருச்சு. இனி அனல்வாதம், நெருப்புல ஏடுகளை இட்டால் வேகாமல் பிழைக்கின்ற ஏடு மேன்மையான மதத்தினுடைய அறிகுறி. சரிங்க. உடனே அவர்களெல்லாம் தன்னுடைய அத்தினாத்தின்னு ஒரு மந்திரம் அவங்களுக்கு உண்டு. அந்த மந்திரத்தை எல்லாம் அழகா எழுதி ஏடை எடுத்து அவங்க அருகுக்கடவை கும்பிட்டு நேர்ந்துக்கிட்டு நான் முட்டை அடிக்கேன், ஏற்கனவே முட்டையா இருக்கேன், முட்டை அடிக்கேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டு அந்த மந்திர ஏடை உள்ள அடுத்த செகண்ட்ல சாம்பல் ஆயிடுச்சு. இருக்கிற மாதிரி சாம்பல். மகாராஜா குழந்தையை பார்க்கிறார். திருஞான சம்பந்த குழந்தை உடனே சுவாமி என்ன அவர் திருப்பதிகம் பாடிய ஏடுகள்ல திருக்கரத்தவர் ஒரு ஏடு எடுத்தார். அது திரு நன்னாட்டிலே சுவாமிகள் பாடியவருடைய ஒரு அருமையான பதிகம். போகமாட்ட பொன்மலையான அந்த ஒரு திருப்பாடல் அந்த ஏடு வருது. பெருமானுடைய யாருமே உடனேதான் பட்ச பதிகம் பேரு. உடனே அந்த பதிக ஏடை அக்னியில அவர்கள் திருக்கரத்தால் இடுவதற்கு முன்னால் ஒரு திருப்பதிகம் பாடுறார். என்ன பதிகம் பாருங்க. தளிரிழ வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிழ வளரொளி வனமுலை இணகவை குலவனின் நளிரிழ வளரொளி மருவு நல்லாரதம் நாமமே மிளிரிழ வளரறியிடில் இவை பழுதிலை மெய்மையே சீக்கிரை அறிவைதன் மனமுலை இணையோடு செறிதரு நற்றிரம் ஒரு கழுமல நகர் ஞான சம்பந்தன கொற்றவன் எதிரிடை எரியிட இவை கூறிய சொற்றறி ஒருபதும் அறிபவ துயரில தூயரே நம பார்வதி பதையே திரு நல்லாற்ற பார்வதி பதியத்தை படிச்சு பச்சை பதிகம் அது பேர். திருநள்ளால் எல்லாருக்கும் சொல்லுக்கான சனி பயிற்சி ஞாபகம். சனி பயிற்சி 50 ரூபா அடிக்கல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் போயிருக்கு. பிள்ளைகள் தற்பார் என்ன சொல்ல முடியல. வெளியே சனிவான கூட்டு விளையாட்டாங்க, வாழ்ப்பிழக்க பிடிச்சு வாங்கிட்டாங்க.
உள்ள மூலவர் இருக்கிறாரு, அவரை போய் கொண்டாடாமா? தர்பாரினேஸ்வருடைய அருளால் தான் சனி பகவான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த திருநள்ளாற்றுல போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோபநாடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. நம பார்வதி பதையே.